இப்போ திருத்தூதர் பணிகள் நூல் 2 என்ன சொல்லப்படுகிறது? யாரெல்லாம் இயேசு என்ற பெயரை நம்ம கூப்பிடுறோமோ, இயேசு என்ற பெயரை நம்ம விசுவசிக்கிறோமோ, அவர்களுக்கு என்ன கிடைக்குமா? மீட்பு கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது அதான். யாராவது நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோமா? பரலோகத்துக்கு போகணுன்னு தான், மீட்பு பெறணும்னா எல்லாருமே ஆசைப்படுறோம். அப்போ இயேசு என்ற பெயரை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு மீட்பு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இயேசுனுடைய 2 பக்கம் 2 கல்வர்கள் தொங்குனாங்க. அதில் ஒரு கல்வர் மட்டும் மீட்படைகிறாரா, அடைய மாட்டாரா? எதற்காக என்றால் அவர் இயேசுவின் மேலே நம்பிக்கை கொண்டதுனால அவர் மீட்பை பெறுகிறார். அப்போ நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மீட்பு பெறாதவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்? இப்போ நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் நம்மெல்லாம் மீட்பு பெறணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த மீட்பு என்பது எப்போ கிடைக்கும்? நம்ம இறந்தவனே கிடைக்குமா, இல்லை நம்ம வாழ்நாளில் கிடைக்குமா? வாழ்நாளில் கிடைக்குமா? இறுதியில் கிடைக்கும். ஓகே, ஸோ மீட்பு இறுதியில் கிடைக்கும். இப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்களும் நானும் நிற்கும் பொழுது அப்போ ஆண்டவர் நமக்கு தீர்ப்பு வழங்குவார். அந்த தீர்ப்பில் தான் நம்ம அனைவருக்குமே மீட்பு கிடைக்க போகுது. அதாவது நம்ம பரலோகத்துக்கு போகிறோமா இல்லை நரகத்துக்கு போகிறோமா என்பது கடவுள் கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம எல்லாருமே மீட்பு பெற வேண்டும் என்று ஆசைப்படுறோம். இப்போ மீட்பு பெற வேண்டும் அப்படின்னா இயேசுனுடைய நாமத்தை விசுவசிக்கணும். அந்த நாமத்திலிருந்து கடவுள் நமக்கு என்ன சொல்கிறாரோ அந்த நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது நமக்கு மீட்பு கிடைக்கும்.